கேள்விப்பட்டது வேற, இங்க வந்தவுடன் தெரிஞ்சுக்கிட்டது வேற. என்ன பேச மாட்டேங்கிறீங்க? இந்த ஊர் ஜனங்க அவ்வளவு நல்லவங்க இல்ல. அப்படி ஒண்ணும் தெரியலையே. தூங்கலாமே. எனக்கு தூக்கம் வரல. அவசரப்பட்டு கழுத்தை கொடுத்துட்ட மாதிரி இருக்கு. ஆமா, உங்க குழந்தைங்க எங்க? மாடியில தூங்குவாங்க. என்னப்பா? என்ன? சொல்லு. பவானிக்கு பசிக்குதான். என்ன? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன விஷயம்? ஏய், போங்கடா. ஊர்ல எத்தனையோ கிணறு இருக்கு. உங்க பிள்ளைங்களை உங்களுக்கு பிடிக்கலன்னா அதுல தூக்கி போட்டு கொன்னுடுங்க. இப்படி பட்டி போட்டு கொல்லாதீங்க. நேத்து ராத்திரி பிள்ளைங்க ரெண்டும் பசி பொறுக்காம என்கிட்ட ஓடி வந்தாங்க. இதுக்குதான் இவ்வளவு அவசரமா கல்யாணம் பண்ணீங்களா? உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், பிள்ளைங்களை என்கிட்ட கொடுத்துருங்க. எங்க அக்கா ஞாபகார்த்தமா அதுங்களாவது என்கிட்ட இருக்கட்டும். முடியாது. நீ படுபாவியா? இன்னொரு தடவை அந்த பிள்ளைங்களை நான் பட்டினியா பார்த்தேன், உன் வீட்டுக்கே நெருப்பு வச்சு கொளுத்திருவேன். நீ எல்லாம் ஒரு தகப்பன் சொல்லிக்கிறதுக்கே வெட்கப்படணும். நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் இந்த ஜென்மத்திலேயே அனுபவிக்க போற. குட் மார்னிங். சாப்பிட்டீங்களா? வாங்க போலாம். எங்க இருக்க? குளிக்கிறியா? சீக்கிரம் வா. வந்தது வராதுமா உன்னால எனக்கு கெட்ட பேர். நேற்று ராத்திரி பவானி ராஜாவும் பசிக்குதுன்னு சம்பவத்துக்கிட்ட ஓடி இருக்காங்க. உனக்கு என்ன புது பொண்ணுங்கிற துமுற? அதுங்க சாப்பிட்டுச்சா இல்லையானோட கவனிக்காம என்ன பண்ணிட்டு இருந்த? சரி, நீ பட்னி போட்ட நான் சொல்லல. ஆனா அவங்க ரெண்டு பேரும் திருப்தியா சாப்பிட்டாங்களா இல்லையான்னு நீ கவனிச்சுக்கலாம் இல்லையா? என்ன நிறுத்திட்டீங்க? இன்னும் ஏதாச்சும் வசவு பாக்கி இருக்கா? நான் எதுக்கு சொல்றேன்னா, ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிற ஒருத்தி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லைன்னா ஒவ்வொரு கழுதியும் ஒவ்வொரு விதமா பேசும்.
இதுல வேடிக்கை என்னன்னா, ஒன்ன 10 சொல்றதே இந்த ஊர்ல எல்லாருக்கும் வேலை. செம்பகம் மட்டும் என்ன, அவளும் அப்படித்தான். வந்து இந்த பிள்ளைங்களுக்கு அறிவு வேண்டாம். பசிச்சா உங்ககிட்ட சொல்ல வேண்டியதானே. இவங்க அங்க ஓடுது. கேளுங்க சார். என்ன என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல சார். ஏன் சார் கேட்கணும்னு வந்துட்டீங்க, அப்புறம் கூச்சப்பட்டா எப்படி? தைரியம் ஐயா கிட்ட கேளுங்க. இப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி? என்ன கிருப்பையா, என்ன விஷயம்? ஒண்ணு இல்லையா, நம்ம செம்புகத்தம்மாவை சாருக்கு பொண்ணு கேட்கணும்னு வந்தாங்க. அத உங்ககிட்ட எப்படி கேட்கறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறாங்க. தைரியமா கேளுங்க தம்பி. சார் இவர் வேலையை ராஜினாமா பண்ணிட்டாரு. இனிமே இந்த ஸ்கூல்ல வேலை செய்யறதுக்கு என் மனசாட்சி இடம் கொடுக்கல. அந்த தைரியம் இன்னும் எங்களை போல சிலருக்கு வரல சார். தயவு செஞ்சு அதுக்காக எங்களை தப்பா நினைக்காதீங்க. சரி, இவர் வேலையை விட்டதுக்கும் இப்போ சம்பந்தம் பேச வந்ததுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? ஏன்பா அதே தைரியமா சொல்லப்பா. என் கண்ணுக்கு எதிர உங்க குடும்பத்தோட சந்தோஷம் நிம்மதி எல்லாம் உங்க மாப்பிள்ளையால நாசமாயிருக்கு. செம்பகத்தை கல்யாணம் பண்ணிக்கிறது மூலமா இந்த குடும்பத்துல மறுபடியும் ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்க முடியும்னு நம்புறேன். எனக்கு சந்தோஷம் தான். செம்பகம் சம்மதிக்கணுமே. எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் பாருங்க. எனக்கு கல்யாணம் வேண்டாம். இந்த பிடிவாதத்துக்கு நீ என்ன காரணம் சொன்னாலும் நான் ஏத்துக்க தயாரா இல்லம்மா. என்னை கட்டாயப்படுத்தாதீங்கப்பா. அக்கா இறந்ததை நினைச்சு இன்னும் எத்தனை நாளைக்கு நீ அழுதுகிட்டு இருக்க முடியும்? அது மட்டும் இல்லப்பா, தெரியும் நீ போயிட்டா குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லாம போயிடுவாங்கன்னு பயப்பட இல்லையா? பயப்படாதம்மா. அந்த மிருகத்திட்ட இருந்து குழந்தைகளை வாங்க முயற்சிக்கலாம். அதை விட்டுட்டு கல்யாணம் வேண்டாம்னு நீ சொல்றது தப்பு. சொல்லிய என்ன விஷயம் இப்ப சொல்ல போறீரா இல்லையா? எப்படி அதை சொல்றேன்? சொல்லி தொலைங்க. சொல்றேன். இப்ப சொல்ல போறீரா இல்லையா? சொல்றேங்க. உங்க செம்பகத்தை அந்த பிரகாஷ் கல்யாணம் பண்ணிக்க போறான். முதல் நாள் நிச்சயதார்த்தமா, மறுநாள் கல்யாணமா, வேலைகள்லாம் மும்முரமா நடந்துகிட்டு இருக்கு. முருகா, கோட்டை விட்டுட்டீங்களே, என் மனசு ஆறலையே. உங்க பக்கத்துல தான் உட்காரணுமா? அப்ப இருந்தே சொல்லிட்டு இருக்காரு. அதான் எடுத்துட்டு வந்தேன். அனாவசியமா புழுகாதப்பா. பாருமா, இந்த மனுஷன் தான் ஒன்ன பாக்கணும்னு சொல்லி என்னையும் பிடிச்சி எடுத்துட்டு வந்திருக்காரு. போங்க உள்ள உள்ள போங்கண்ணா. நம்ம சண்முகமா? அடையாளமே தெரியல. வெரி குட். பாத்தியா, நீ கூப்பிடாட்டாலும் நான் வந்துட்டேன். அதான் பாசங்கிறது. ஏதோ உங்க அக்கா இல்ல, அதுதான் பெரிய குறை. சந்தோஷமா சௌக்கியமா எல்லா சௌபாகியங்களோட நீடோழி வாழும். என்ன என்ன